எல்லாம் புகழும் இறைவனுக்கு. பிரியமுடன் பானுபாய் டைலரிங் டிப்ஸ் வீடியோ. இந்த நாட்டோட இந்த போ எப்படி பண்ணுறோன்னு சின்னதாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த போ வந்து உங்களுக்கு வந்து அம்பர்லா டைப்பில் இருக்கும். அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5 இன்ச்சு அளவில் வெட்டிட்டு ஒரிஜினல் 4 பீஸு, லைனிங் 2 பீஸ் வெட்டினா போதும். இந்த ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா லைனிங்கோடு கொஞ்சம் பெருசாக வெட்டணும். அதை ஸ்டிச்சிங் பண்ணும்போது அப்போ தான் கரெக்டான அளவு வரும். ஏன்னா இப்போ ஸ்டிச்சிங் பண்ணுறோம் பாருங்கள். அந்த முதல்ல அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பு ரவுண்ட் ஷேப் மாதிரி, அதில் முதல்ல ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். மொத்தம் 4 பீஸில் வந்து 2 ஒரிஜினலில் வந்து லைனிங்கு உள் சைடில் வச்சு லைனிங் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணின்னு இருக்குமா, எப்போவுமே தைக்கும்போது அந்த பீஸ் வந்து ரொம்ப டைட்டாக வலிக்காமல் நார்மலாக தைச்சிங்கனாவே அது சுருக்கம் இல்லாமல் வரும். அப்பப்போ நூல் வெட்டிடுங்க. அந்த லைனிங் அளவுக்கு சைஸ் பண்ணிங்க. லைனிங் தான் ஒரிஜினல் அளவு. நம்ம அந்த அளவு பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சும் வைக்கலாம், இல்லை 4 இன்ச்சும் வைக்கலாம். அது துணி நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசாக கூட அந்த நாட்டோட இந்த போ வைக்கலாம். இதில் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து தைக்கலாம், ஃப்ரீல் வச்சும் தைக்கலாம். இப்போ இது நார்மலாக வந்து நான் இதை தைச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இன்னொரு பீஸ் எடுத்துகிட்டு மேல் சைட்லேயும் இந்த டீஸ் மார்க் போடுறோம் பார்த்திங்களா, எதுக்குன்னா அதில் வந்து லைனிங் நம்ம அட்டாச் பண்ணல, அது ஒரு அடையாளத்துக்கோசம். அதுதான் நம்ம வந்து உள்பக்கமாக வச்சு தைக்கணும். பார்த்திங்கன்னா இப்போது ஒரிஜினலு லைனிங் பீஸ் மேலே வச்சுட்டு 2 சைட்லேயும் வந்து தைக்கணுங்க. அப்பப்போ அந்த ஓரத்தில் ரஃப் அடிச்சிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அது நம்ம திருப்பும்போது அந்த தையல் பிரியாமல் இருக்கும். ரஃப்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது ஸ்டிச்சிங்கு பாருங்க. இப்போ சைஸ் பண்ணிட்ட பிறகு அந்த ஓரத்தில் இருக்க பிசெல்லாம் வெட்டிட்டு நூல்லாம் அப்பப்போ கட் பண்ணிவிடுங்க. அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அர்க்காத்து போடணும், கட் போடணும். அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு நாட்டு திரும்பும். உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த அர்க்காத்து போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு உள்ளே இருக்க துணி வந்து நல்லா விலகி உங்களுக்கு ஷேப், அந்த ஷேப்பில் வந்து நாட்டு அழகாக உட்காரும் உங்களுக்கு. இப்போ திருப்புறம் பாருங்கள். இது அயன் பண்ணலாம் தேவையில்லை, நம்ம கை விரலில் அப்படியே திருப்பிக்கலாம் பாருங்க. அந்த நம்ம அந்த கட்டு கொடுத்ததுனால அந்த அழகாக அந்த ஷேப் வந்து உக்காந்துருக்கு பாருங்கள். முடிஞ்ச அளவு நகத்திலே ஃபோல்ட் பண்ணலாம். ஆமாம், பாருங்கள். இப்போ அந்த ஓர் தையல் போடுறோம் இல்லையா, தையல் போடும்போது லைனிங் நம்ம அட்டாச் பண்ணோம் இல்லையா, அது அந்த சைடை வச்சு தான் நம்ம அந்த ஓர் தையல் போடணும். இப்போ அடுத்த பீஸ் எடுக்கும்போது சொல்கிறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை அட்டாச் பண்ணுறோம் இல்லையா, இது டீஸ் மார்க் போடுற சைடில் வந்து மேல் தையல் போடக்கூடாது. எப்போவுமே வந்து ஓர தையல் போடும்போது ஒரு லைனிங் சைடில் தான் ஓர தையல் போடணும். நூல்லாம் வெட்டிங்க. வெட்டிட்டு இந்த உள் சைடில் இருக்க நம்ம அந்த டீஸ் மார்க் போட்டதில் சுற்றி நம்ம தையல் போட்டுங்க, ஸ்டிச்சிங் பண்ணிங்க. ஒரே அளவு ஷேப் பண்ணிங்க, கட் பண்ணிங்க. ஒரே அளவு கட் பண்ண பிறகு இன்னொரு நாட்டை அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிங்க பாருங்கள். கட் பண்ண பிறகு முடிஞ்சாலும் அந்த ஓரத்தில் இருக்க நூல்லாம் வெட்டிடுங்க. ஏன்னா நம்ம அது திருப்பும்போது உள்ளே அந்த நூல் வந்து அசிங்கமாக தெரியும். நூல்லாம் வெட்டிட்டு இப்போ அந்த டீஸ் மார்க்கில் இருக்கு இல்லையா, அந்த டீஸ் மார்க்கு வெளிப்பக்கம் போகிற மாதிரியும் உள்பக்கம் நாட்டு வச்சு தைக்கணும். நாட்டோட அளவு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து 21 இன்ச்சு நீளம் வச்சா போதும் நாட்டோட அளவு. அந்த ரோப்போட நீட்டு சொல்கிறேன் நான்.
அந்த கிராஸில் ஒரே தையல் போட்டு ரஃப் அடிச்சிக்கணும். இந்த ரஃப் ஏன் அடிக்கணும்னா நம்ம நாட் திருப்பும்போது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அந்த ரஃப் அடிக்கிறோம். ஓரமாக வெட்டிங்க. இதில் அர்க்காத்து போட தேவையில்லை உங்களுக்கு. அந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் அர்க்காத்து போடணும். இது ஸ்ட்ரெயிட்டில் அட்டாச் பண்ணும்போது அர்க்காத்து தேவையில்லை. அது மாதிரி இன்னொரு நாட்டை அட்டாச் பண்ணுற பாருங்க. ரஃப் அடிச்சிங்க. நாட்டை வந்து கரெக்டான அளவு வச்சுட்டு ரஃப் அடிச்சிங்க. ஒரு ஸ்டிச்சிங்கே போதும். ஓரத்தில் வெட்டிட்டு நிறைய உள்ள துணி விடக்கூடாது. அப்போ நம்ம அது திருப்பும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷேப் அழகாக கிடைக்கும். பாருங்க அழகாக அந்த உங்களுக்கு வந்து அந்த நாட்டோட அழகாக தெரியும் பாருங்கள். இது மாதிரி உள்ளே வந்து லைனிங் நீங்கள் அட்டாச் பண்ணி இந்த நாட்டு திருப்பினீங்கன்னா அந்த ஷேப் அழகாக கிடைக்கும். நாட்டம் பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதான் அந்த சுடிதாரில் தான் இந்த நாட்டை வச்சு தைச்சது. நன்றி, வணக்கம்.